ஓம் ஹர ஹர நம பார்வதி பதரே ஹர ஹர மகாதேவா சிதம்பரம் நம சிவகாமி ஜெகதம்பிகே வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. ஓம் श्रीकण्ठवंशोदधिपूर्णचन्द्रम् श्रीकण्ठशास्त्रार्थविदम् मुनीन्द्रम् श्रीकण्ठभावाञ्चितज्ञसूत्रम् श्रीकण्ठमाचार्यमहं भजामि. ॐ हां शिवाय परमगुरवे नमः. ॐ हां ईशान शिवाचार्य परमगुरवे नमः. नित्यार्चना विधि अदावद् श्रीमत्कारणागमं पूर्वभागे त्रिंशत्पटलः नित्यार्चना विधिः. நித்தியமும் சிவனை விதிப்படி அர்ச்சிக்கும் முறையை கூறுவது நித்தியார்ச்சனா விதி. இந்த மாதிரி நம்ம தொடர் சொற்பொழிவு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படி பார்க்கும்போது ஆத்மார்த்த பரார்த்த பூஜையில இருந்து ஆரம்பிச்சு இப்ப இதுவரையும் நம்ம பார்க்கிறோம். இப்ப நம்ம சொல்ல போற பேர் சுகாசன பூஜகா பஸ்மதாரண விதிகி. அதாவது ஒரு ஆச்சாரியர் கோயிலுக்கு போகும்போது அவர் கோயிலுக்கு போய் அவர் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓம் துவாராக்ரமண்டபம் கத்வா பூஜகஸ்து சுகாசனே சாஸ்திரோக்ததஹனம் பஸ்ம தேசிகோ தாரஜேத் கிரமாத். துவாராக்ர மண்டபம் கத்வா பூஜகஸ்து சுகாசனே. அதாவது ஒரு ஆச்சாரியர் இப்ப மற்ற உயிரினங்கள்லாம் சுவாமியை போய் தொட முடியாது. இந்த ஆச்சாரியர்கள்லாம் போய் தான் தொட முடியும். ஏன் அப்படின்னா அவங்க எல்லாமே சம்ஸ்காரமா தான் பண்ணுவாங்க. சம்யஷ்ட கிரியதே கர்ம தத சம்ஸ்கார உச்சிதே. அதாவது அவங்க எல்லாமே சம்ஸ்காரம். சம்ஸ்காரம் அப்படின்னா என்ன? சம்ஸ்காரம் அப்படின்னா ஒரு வேலையை நல்லா செய்யறதுக்கு பேர் சம்ஸ்காரம் அப்படின்னு பேரு. இவங்களால மட்டும் ஏன் போய் சாமியை தொட முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மெல்லாம் பிறந்த உடனே சஞ்சிதம் பிராரப்தம் ஆகாமியம் அப்படின்னு நமக்கு 3 கர்மா இருக்கும். அது சஞ்சிதம் பிராரப்தம் ஆகாமியம். இந்த சஞ்சிதம் அப்படிங்கிறது இவங்க தீட்சை எடுத்துக்கும் போதே அதெல்லாம் சஞ்சிதம் இவங்களை விட்டு போயிடும். அதாவது நம்ம பூத சுத்தியில சொல்லியிருக்கு இந்த மாதிரி பிராரப்தம் தேகமேவோக்தம் தேக பிராரப்தமேவகி தேக பிராரப்த சம்யோகாத் பூத சுத்திர் தினே தினே. இந்த பூத சுத்தியில இவங்க சிவ பூஜை பண்ணும்போது டெய்லி பூத சுத்தி அந்தர்தாகம் இந்த மாதிரி பூஜைகள்லாம் பண்றதுனால இவங்களோட பிராரப்தமும் இவங்களை விட்டு நீங்கிருது. ஆகாமியம் அதாவது இவங்கெல்லாம் அதிகமா சிவபுண்ணியம் பண்ணி சிவ கைங்கரியம் பண்றதுனால இந்த ஆகாமியமும் இவங்களை விட்டு போயிடும். அதனால இவங்கதான் போய் சுவாமியை தொடணும். பஞ்சசுத்திகள் அதாவது இவங்க உட்காரும் போது கூட பஞ்சசுத்திகள்லாம் பண்ணிட்டு இவங்க உட்காருவாங்க. அந்த பஞ்சசுத்தி என்னென்ன அப்படிங்கறத பத்தி நம்ம முன்னாடியே பார்த்திருப்போம். இருந்தாலும் இப்ப நம்ம ஒரு வாட்டி அதை பார்க்கலாம். ஆத்மசுத்தி, ஸ்தான சுத்தி, திரவிய சுத்தி, மந்திர சுத்தி, லிங்க சுத்தி, இப்படி 5 சுத்திகள் இருக்கு. இத பண்ணிட்டு தான் இவங்க உட்காருவாங்க. அடுத்தது நம்ம இந்த இந்த பூஜையெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி நம்ம கண்டிப்பா நம்ம விபூதி தாரணம் பண்ணியிருக்கணும். அந்த விபூதி தாரணம் அந்த விபூதி எங்கிருந்து வருது, அதை எப்படி நம்ம இட்டுக்கணும் அப்படிங்கறத பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். சதாசிவர் அதாவது இந்த சதாசிவருக்கு 5 முகங்கள் இருக்கு. அந்த 5 முகங்களே 2 விதமா இருக்கு. ஒண்ணு லயக்கிரமமா, இன்னொன்னு சிருஷ்டி கிரமமா இருக்கு. முதல்ல நம்ம சிருஷ்டி கிரமம் என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். சிருஷ்டி கிரமமா பார்த்தா ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம். அதே நம்ம லயக்கிரமமா பார்த்தா சத்யோஜாதம், வாமதேவம், அகோரம், தத்புருஷம், ஈசானம், இப்படி 5 முகங்கள் இருக்கு. இந்த 5 முகங்கள்ல இருந்து எப்படி இந்த ஆச்சாரியர்கள்லாம் சுவாமியோட 5 முகங்கள்ல இருந்து வந்தாங்களோ அதே மாதிரியே சுவாமியோட 5 முகங்கள்ல இருந்து 5 மாடுகள் வருது. அந்த மாடுகள் எந்தெந்த முகத்துல இருந்து எந்தெந்த மாடு வந்தது, அது என்ன வர்ணம், அதுல இருந்து வர சாணத்துல இருந்து வந்த விபூதி பேர் என்ன அப்படிங்கறத பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். ஓம் நந்தா பத்ராஜ சுரபிஹி சுஷீலா சுமனாஸ்தசா பஞ்சகாவ சிவா ஜாதாக சத்யோ ஜாதாதி வக்திரதா. அதாவது சத்யோஜாதம் முதலிய முகத்துல இருந்து இந்த மாடெல்லாம் வந்திருக்கு. அது ஒவ்வொரு மாடுக்கு ஒவ்வொரு பேர் இருக்கு. அது என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். சத்யோஜாத முகத்துல இருந்து வந்த மாடு பேர் நந்தா.
வாமதேவ முகத்திலிருந்து வந்த மாடு பேர் வந்துட்டு பத்ரா. அகோர முகத்திலிருந்து வந்த மாடு பேர் வந்துட்டு சுரபி. வாமதேவ முகத்திலிருந்து வந்த மாடு பேர் வந்துட்டு சுஷீலா. ஈசான முகத்திலிருந்து வந்த மாடு பேர் வந்துட்டு சுமனா அப்படின்னு பேர் இருக்கு. இந்த 5 மாடுகளுக்கும் வந்துட்டு 5 வர்ணங்கள் இருக்கு. அது என்னென்ன அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். இந்த 5 மாடுகளோட வர்ணம் வந்துட்டு என்ன அப்படின்னா, கபிலோ தவல கிருஷ்ணஹா தூம்ரோ ரக்தஸ்ததைவ ச. அதாவது நந்தா அப்படிங்கிற மாடு வந்துட்டு கபில வர்ணத்துல இருக்கு. அதாவது கபில வர்ணத்துல வந்துட்டு அந்த மாடு வந்துட்டு இருக்கு. அடுத்து வந்துட்டு பத்ரா அப்படிங்கிற மாடு வந்துட்டு வெண்மை நிறம். வெண்மை நிறத்துல வந்துட்டு, அதாவது வெள்ளை கலர்ல வந்துட்டு அந்த மாடு இருக்கு. அடுத்து வந்துட்டு சுரபி. அதாவது சுரபி அப்படிங்கிற மாடு வந்துட்டு கிருஷ்ண வர்ணத்துல இருக்கு. அது வந்துட்டு கருப்பு வர்ணத்துல இருக்கு. அடுத்து சுஷீலா அப்படிங்கிற மாடு வந்துட்டு புகை வர்ணத்துல இருக்கு. அடுத்து சுமனா அப்படிங்கிற மாடு வந்துட்டு சுமனா அப்படிங்கிற மாடு வந்துட்டு சிவப்பு வர்ணத்துல இருக்கு. இப்ப இந்த 5 மாடுகள்ல இருந்து 5 விபூதி வந்துட்டு வந்திருக்கு. அது என்னென்ன அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். ஓம் விபூதிர்பசிதம் பஸ்மஹா க்ஷாரம் ரக்ஷேதி பஸ்மனஹா ஏதானி பஞ்சநாமானி ஹேதுபிர்பஞ்சபிர்பிருஷம். நந்தா அப்படிங்கிற மாட்டுல இருந்து விபூதி வருது. பத்ரா அப்படிங்கிற மாட்டுல இருந்து பசிதம் வருது. சுரபி அப்படிங்கிற மாட்டுல இருந்து பஸ்மம் வருது. சுஷீலா அப்படிங்கிற மாட்டுல இருந்து க்ஷாரம் வருது. சுமனா அப்படிங்கிற மாட்டுல இருந்து ரக்ஷா வருது. இந்த 5 விபூதிகளுக்கும் அது அதுக்குண்டான பலன் வந்துட்டு இப்ப என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். விபூதி, அதாவது விபூதி வந்துட்டு விபூதி இட்டுண்டோம்னா நமக்கு வந்துட்டு ஐஸ்வர்யம் கிடைக்கும். பசிதம் பசிதம் இட்டுண்டோம்னா நமக்கு வந்துட்டு ஒரு பிரகாசம் கிடைக்கும். பஸ்மம் இட்டுண்டோம்னா நம்மளோட பாபத்தை எல்லாம் வந்துட்டு அது சுட்டு எரிச்சிடும். க்ஷாரத்தை வந்துட்டு நம்ம இட்டுண்டோம்னா நம்ம ஆபத்துல இருந்து, நம்ம இப்ப ஏதோ ஆபத்துல இருக்கோம் அப்படின்னா அதுல இருந்து நம்மளை வந்துட்டு வேற ஒரு இடத்துக்கு வந்துட்டு கூட்டிட்டு போறதுக்கு பேர் வந்துட்டு க்ஷாரம் அப்படின்னு பேரு. அந்த க்ஷாரத்தை இட்டுட்டோம்னா நம்ம வந்துட்டு எல்லா ஆபத்துல இருந்து நம்ம வந்துட்டு நீங்கிடுவோம். ரக்ஷா, அதாவது நம்மளோட ஆத்மாவை வந்துட்டு ரட்சிக்கிறதுக்கு பேர் வந்துட்டு ரக்ஷா அப்படின்னு பேரு. இந்த விபூதிகளே வந்துட்டு 4 வகைப்படும். அது என்னென்ன அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். கல்பம், அணுகல்பம், உபகல்பம், அகல்பம். அதாவது இந்த 4 இந்த 4லயே வந்துட்டு சிரேஷ்டமானது வந்துட்டு கல்பம். அந்த கல்பம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறத பத்தி இப்ப பார்க்கலாம். கல்பம் அதாவது ஒரு தாமிர பாத்திரத்திலயோ இல்லைன்னா வந்துட்டு தாமிர இலையிலையோ அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த மாடு போடுற சாணத்தை வந்துட்டு பூமியில வந்துட்டு விழாம அதை வந்துட்டு இலையில புடிச்சு அப்புறமா அதை வந்துட்டு வாமதேவ மந்திரத்தினால கோமூத்திரத்தினால அதை வந்துட்டு அதை வந்துட்டு இப்ப நம்ம வந்துட்டு கோமூத்திரத்தினால அதை வந்துட்டு அலம்பி தத்புருஷ மந்திரத்தினால அதை வந்துட்டு பிசைஞ்சு அகோர மந்திரத்தினால அதை வந்துட்டு ஒண்ணு சேர்த்தி ஈசான மந்திரத்தினால அது வந்துட்டு 5 உருண்டைகளா வந்துட்டு அது ஒரு பழத்தோட வடிவுல வந்துட்டு 5 உருண்டைகள் வந்துட்டு உருட்டி வைக்கணும். அப்படியே இந்த உருட்டினதுக்கு அப்புறம் நம்மனால இப்போ ஒரு யாகசாலை நம்ம வந்துட்டு அமைச்சு அந்த யாகசாலையில வேதிகை வைப்போம். அந்த வேதிகையில வந்துட்டு கும்பத்துக்கு பதிலா இந்த சாணத்தை வந்துட்டு வச்சு நம்மனால எவ்வளவு குண்டம் போட முடியுமோ, நவாக்னியோ இல்ல பஞ்சாக்னியோ இல்ல ஏகாக்னியோ நம்ம வந்துட்டு போடணும். நம்மனால முடிஞ்ச அளவு வந்துட்டு இந்த இது வந்துட்டு நம்ம பண்ணணும். அப்படி வந்துட்டு பண்ணதுக்கு அப்புறம் இந்த வேதிகையில வந்துட்டு வேதிகையில் இருக்க அந்த சாணத்துக்கு வந்துட்டு ஆஹ் அதாவது பஞ்சாசன ஆதார சக்தியிலிருந்து ஆரம்பிச்சு பஞ்சாவரணத்தோட சேர்ந்து பூஜை பண்ணி பிரதமாவரணத்துல இருக்க ஈசான மூர்த்தாதிகளை பூஜை பண்ணி द्वितीयावरणத்துல இருக்க அனந்தாதிகளை பூஜை பண்ணி திருத்தீயாவரணத்துல இருக்க நந்தியாதிகளை பூஜை பண்ணி சதுர்த்தாவரணத்துல இருக்க இந்திராதிகளை பூஜை பண்ணி பஞ்சமாவரணத்துல இருக்க வஜ்ராதிகளை எல்லாம் பூஜை பண்ணி எல்லாத்துக்கும் சேர்த்து வந்துட்டு தூபதீப நைவேத்தியம்லாம் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு இப்ப கும்பாபிஷேகத்துல வந்துட்டு நம்ம வந்துட்டு தினமும் வந்துட்டு சாமிக்கு அபிஷேகம் பண்ணுவோம். அப்படி வந்துட்டு கும்பாபிஷேகம் பண்றதுக்கு முன்னாடி நம்ம பாலாலயம் பண்ணி இருக்கிறதுனால அத்தனை நாள் நம்ம வந்துட்டு அபிஷேகம் பண்ண முடியாது. அதுக்கெல்லாம் வந்துட்டு இந்த காலம் நம்ம ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பாவனாபிஷேகம் அப்படின்னு சொல்லி அந்த பாவனை, அதாவது அங்க அந்த வேதிகையிலிருந்து ஒரு சூளத்துக்கு வந்துட்டு நாடி போட்டு அந்த சூளத்துக்கு வந்துட்டு ஷோடச திரவியம் பால் தயிர் முதற்கொண்டு எல்லாருமே அபிஷேகம் பண்ணி அப்புறமா அந்த சூளத்துக்கு வந்துட்டு அபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறம்
ஹோமம் பண்ணணும், அதாவது அக்னிகாரியம் பண்ணணும். இந்த அக்னிகாரியம் வந்துட்டு எப்படி பண்ணணும், அதாவது அது என்ன அப்படின்னா குண்ட சம்ஸ்காரம் பண்ணி குண்ட சம்ஸ்காரம், அக்னி சம்ஸ்காரம், சிருஷ்டுவ சம்ஸ்காரம், ஆத்திய சம்ஸ்காரம் எல்லாம் பண்ணி வாகீஸ்வரருக்கெல்லாம் வந்துட்டு வாகீஸ்வரருக்கு வந்துட்டு லாஜாதிகள்லாம் நிவேத்தியம் அதுக்கப்புறம் தத்வேஸ்வரர் வந்துட்டு அதுல ஆகுதி கொடுத்து மூர்த்தீஸ்வரர் வந்துட்டு ஆகுதி கொடுத்து இந்த பூஜைகள்லாம் பண்ணதுக்கு அப்புறம் குண்டத்துல வந்துட்டு அந்த சாணத்தை வந்துட்டு அதுல ஸ்தாபனம் பண்ணி ஈசான மூர்த்தாதிகள் அதுக்கு உண்டான மந்திரத்தை எல்லாம் வந்துட்டு நம்ம ஆகுதி கொடுத்து அந்த சாணத்தை வந்துட்டு நம்ம எடுத்து இட்டுக்கிறதுக்கு பேர் வந்துட்டு கல்பம் அப்படிங்கிறதுக்கு பேரு. அடுத்து வந்துட்டு அணுகல்பம். அதாவது அணுகல்பம் என்பது பிரதிஷ்டை உற்சவம் முதலிய சிவாக்னியிலிருந்து எடுக்கப்பட்ட பஸ்மம். அதாவது இப்ப வந்துட்டு கும்பாபிஷேகம் பண்ணா அதுக்கு வர பஸ்மத்தை வந்துட்டு நம்ம எடுக்கிறது. அப்புறம் நம்ம வந்துட்டு உற்சவத்துல எல்லாம் வந்துட்டு நம்ம யாகசாலை போட்டிருப்போம். அந்த யாகசாலைக்கு வந்துட்டு நம்ம நம்ம வந்துட்டு இந்த மாதிரி சாணத்தை எல்லாம் வச்சு நம்ம எரிக்கிறோம். இதை வந்துட்டு நம்ம எடுத்துக்கிறதும் அதுக்கப்புறம் வந்துட்டு உபகல்பம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. உபகல்பம் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு மாடு வந்துட்டு ஒரு வனத்துல வந்துட்டு சாணம் போட்டு போகுது. அந்த சாணத்தை வந்துட்டு அது பிடிக்காம விட்டதுனால அது வந்துட்டு ரொம்ப நாள் இருந்து அது வந்துட்டு அது காஞ்சு போயிருக்கும். அதை எடுத்து நம்ம அதே மாதிரியே வந்துட்டு வேதியை வச்சு குண்டம் அமைத்து நம்ம வந்துட்டு சிவாக்னியில வந்துட்டு தக்தம் பண்ணி நம்ம இட்டுக்கணும். அடுத்து வந்துட்டு அகல்பம் அப்படின்னு பேரு. அகல்பம் அப்படின்னா வந்துட்டு ஒரு பெரிய காட்டுத்தீ வந்துட்டு எரியுது, அதுல இருந்து வர விபூதியை வந்துட்டு நம்ம எடுத்துக்கணும். இந்த முறையில தான் நம்ம வந்துட்டு பஸ்மதாரணம் பண்ணணுமோ தவிர நம்ம வந்துட்டு வேற எந்த முறையிலையும் வந்துட்டு நம்ம பண்ணக்கூடாது. நம்ம வந்துட்டு இப்ப கடையில போய் வாங்கிப்போம் ஜவ்வாது விபூதியோ சித்தநாதர் விபூதியோ அதெல்லாம் இனிமேல் நம்ம வந்துட்டு இப்படி இடக்கூடாது. இதே மாதிரியே வந்துட்டு நம்ம வேதிகை குண்டம்லாம் அமைத்து இதுல சொன்னபடிதான் நம்ம வந்துட்டு விபூதி இடணும். நான் பேசுனதுல வந்துட்டு ஏதோ ஒரு பிழை இருந்ததுன்னா என்ன பெரியவங்க தான் மன்னிக்கணும். நமஸ்காரம்.